யூடியூபர் DK கார்த்திக் மற்றும் அவரது மனைவி சிறையில் அடைப்பு. யூடியூபில் உழைப்பதற்காக அர்ச்சுனா செய்யும் இழிவான செயல், கொந்தளிக்கும் முஸ்லிம் எம்பிக்கள். இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக வேட்புமனுவை தாக்கல் செய்த சிறிதரன். அனுராதபுரம் பெண் வைத்தியர் விவகாரம், நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. பட்டலந்த விவகாரம் விசாரணை தொடர்பில் நாமல் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. அர்ச்சுனா எம்பியால் தமிழ் மக்களுக்கு அவமானம், சபையில் முஜிபுர் ரஹ்மான் ஆதங்கம். தப்பிக்க முடியாத இக்கட்டான நிலை ரணிலுக்கு, தீவிரமடையும் பட்டலந்த விவகாரம். தொடர்பென விரிவான செய்திகள். கிளிநொச்சியை சேர்ந்த யூடியூபர் DK கார்த்திக் மற்றும் அவரது மனைவி ஆகிய இருவரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பெண் ஒருவரை அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் கடந்த சனிக்கிழமை கார்த்திக் மற்றும் மனைவி கிளிநொச்சி போலீசாரால் விசாரணைக்கு அளிக்கப்பட்ட நிலையில் அவர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இருவரையும் கைது செய்த போலீசார் கிளிநொச்சி போலீஸ் தடுப்பு காவலில் வைத்திருந்தனர். இந்த நிலையில் இன்றைய தினம் கார்த்திக் மற்றும் அவரது மனைவியை கிளிநொச்சி போலீசார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் அவர்கள் இருவரையும் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள 3 பிரதேச சபைகளுக்குமான வேட்புமனுவை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் செலுத்தியுள்ளார். குறித்த வேட்புமனு கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பிற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளதென அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அஞ்சல் மூல வாக்களிப்பிற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான கால அவகாசம் எந்த சூழ்நிலையிலும் நீடிக்கப்படாது எனவும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதே நேரம் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்யும் நடவடிக்கை இன்று ஆரம்பமாகியுள்ளதுடன் எதிர்வரும் 20ஆம் தேதி நண்பகல் வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய முடியும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதனிடையே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்துவதற்கு கடந்த 3ஆம் தேதி முதல் வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் எதிர்வரும் 19ஆம் தேதி நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைய உள்ளது. இதுவரை காலமும் இருந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மக்களது உரிமைகளுக்காக குரல் கொடுத்திருக்கும் நிலையில் தற்போது வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இதற்கு மாறாக யூடியூப்பில் உழைப்பதற்காக முஸ்லிம் சமூகத்தை தவறாக சித்தரிக்க வேண்டாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் எச்சரித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். சமயங்கள் தொடர்பாக விமர்சனங்களை முன்வைக்கும் போது அதனை ஆதாரத்துடன் சபையில் முன்வைக்க வேண்டும். முஸ்லிம் பெண்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதாக கூறுகின்றார். அர்ச்சுனா முதலில் ஸ்லாத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க வேண்டுமென்றால் அவர் இதைவிட வேறு விடயங்களை கூறி அதன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம். மேலும் எந்த சமயமாக இருந்தாலும் அதிலுள்ள அடிப்படை கூறுகளை மாற்றி அமைப்பதற்கு எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் உரிமை இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரம் மருத்துவமனையில் பெண் வைத்தியரை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இன்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கல்நேவ புதிய நகரத்தை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரரான நிலந்த மண்டுரங்க ரத்நாயக்க என்பவர் கல்நேவ நிதிக்கும்பயாய பகுதியில் போலீசாரும் சிறப்பு படையினரும் இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணை அறிக்கை இன்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை குறித்து தனிநபர் ஒருவரை இலக்கு வைத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படக்கூடாது என பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அத்தோடு எந்தவொரு அரசாங்கமும் சட்டவிரோதமான செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தால் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தனிநபர்களை அடிப்படையாக கொண்ட தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் நடத்தினால் அது நியாயமானதாக இருக்காது. அத்தோடு மற்றைய பக்கத்தில் அவர்கள் இவற்றையெல்லாம் தமது சொந்த அரசியல் நோக்கங்களுக்கு பயன்படுத்த முற்பட்டால் அதற்கு சந்தர்ப்பம் வழங்குவது சரியான விடயமல்ல என குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா வெளியிட்ட சில கருத்துகள் அவருக்கு வாக்களித்த மக்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளன என்று நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் தெரிவிக்கையில், ராமநாதன் அர்ச்சுனா 2 வாரங்களுக்கு முன்னதாக நாட்டில் இடம்பெற்று வரும் சிறுபிள்ளை விவாகம் அதிகமாக முஸ்லிம் சமூகத்திலேயே இடம்பெறுவதாக குற்றச்சாட்டினை முன்வைத்தார்.
இந்த கருத்தில் அவர் நாட்டில் ஒரு சட்டம் இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். அந்த வகையில் 2012ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட புள்ளி விபர அறிக்கையின்படி 17 வயதிற்கு குறைந்த பிள்ளைகளின் விவாகம் எல்லா சமூகத்திலும் நடந்திருக்கின்றது. அதாவது பெரும்பான்மை இனத்தில் 69 வீதமும், தமிழர்கள் மத்தியில் 13 வீதமும், மலேக மக்கள் மத்தியில் 8 வீதம் மற்றும் முஸ்லிம் சமூகத்தில் 14 வீதம் என எல்லா சமூகத்திலும் இந்த சிறுபிள்ளைகள் விவாகங்கள் நடந்திருக்கின்றன. எனவே இது ஒரு பொது பிரச்சினை. ஆகையால் அதை பற்றி பேசாமல் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது குற்றம் சுமத்துவதென்பது அதன் பின்னணியில் வேறு திட்டங்கள் இருப்பது போல் காட்டுகின்றது. அத்துடன் முஸ்லிம் சமூகத்தின் மீது மாத்திரம் குற்றம் சுமத்துவது ஒரு அரசியல் காரணத்தினாலோ என எங்களுக்கு சந்தேகம் எழுகின்றது. அது மாத்திரமன்றி அர்ஜுனா தனது உரையில் இந்நாட்டில் ஒரு சட்டம் இருக்க வேண்டும் என குறிப்பிட்டார். பல இனங்கள் வாழும் இந்நாட்டில் பல சட்டங்கள் இருக்கின்றன. அவை அனைத்தும் மக்களுக்கும் தேவையானவையே. இந்நிலையில் அதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்காத இவ்வளவு காலத்தில் அண்மைய காலமாக அர்ஜுனா எம்பி அதனை எதிர்க்கும் வகையில் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார். அத்துடன் ஒரு சிறுபான்மை சமூகத்தினை சேர்ந்த மக்கள் பிரதிநிதியாக இருந்து கொண்டு அவர் இன்னும் ஒரு சிறுபான்மை சமூகத்திற்கு எதிராக பேசுவது மிக கவலைக்குரிய விடயம். மேலும் நாடாளுமன்றத்தில் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் யாரும் பிற இனத்திற்கு பாதிப்பினை ஏற்படுத்தும் கருத்துக்களை முன்வைப்பதில்லை. இந்நிலையில் ஒரு சிறுபான்மை சமூகத்தவராக இருந்து கொண்டு இன்னும் ஒரு சிறுபான்மை சமூகத்திற்கு எதிராக பேசுவது அவர் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு செய்கின்ற அவமானம் என நான் நினைக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். பட்டலந்த வதை முகாம் தொடர்பான குற்றச்சாட்டுகளில் இருந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தப்பிக்கவே முடியாது என்று பிரதி அமைச்சர் நளின் ஹேவகே தெரிவித்துள்ளார். காலையில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், அரச பயங்கரவாதம் ஒன்று வரலாற்று கால பகுதியில் இருந்தே காணப்பட்டு வந்தது. வெள்ளையாடி அணிந்து மலர்தட்டை ஏந்தி வந்த ஆட்சியாளர்கள் அனைவரும் தவறிழைத்தவர்களாகவே செயற்பட்டு வந்துள்ளனர். தற்போது அவர்களின் முகத்திரையெல்லாம் கிழிந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தாமாகவே முன்வந்து அல் ஜசீரா நேர்காணலில் இந்த விடயங்களை வெளிக்கொணர்ந்துள்ளார். தற்போது அவருக்கு அதிலிருந்து விடுபட முடியாத நிலை காணப்படுகின்றது என குறிப்பிட்டுள்ளார்.